Hello students, good morning. Today we are entering into the chapter 4, direct and inverse proportion. So you know already about the ratio and proportion. So let us recall the ratio and proportion. We have studied in our 6th standard. So what is ratio? Ratio is the comparison of two quantities of the same kind. So generally it is denoted by A is to B. A is to B. For example, 2 is to 3, 4 is to 5, 9 is to 7, etc. So இது மாதிரி எல்லாம் இருக்குது எல்லாமே ratios நம்ம சொல்றோம். So for example, எப்படி சொல்லலாம்னா for example 2 students ஓட height, ஒரு ஸ்டூடெண்டோட height 110 cm, இன்னொரு ஸ்டூடெண்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனில் எழுதலாம். ஸோ 110 டிவைடட் பை 120. ஸோ 0 கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 11/12 இஸ் ஈக்குவல் டு, அகைன் இதை ரேஷியோவில் எழுதுனா 11:12. ஸோ இதான் நம்ம இந்த ரேஷியோவை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஃபைனலாக 11:12னு போட்டிருக்கோம். So ratio is the comparison of two quantities the same kind. அதாவது ரெண்டுமே சேம் கைண்ட். அதாவது இப்போ இது சென்டிமீட்டர்னா இதுவும் சென்டிமீட்டரா இருக்கணும். சப்போஸ் இது மீட்டரா இருந்து சென்டிமீட்டரா இருந்தா மீட்டரா இருக்கிறத சென்டிமீட்டரா மாத்திக்கணும், இல்ல சென்டிமீட்டரா இருக்கிறத மீட்டரா மாத்திக்கணும். ஸோ ரெண்டுமே ஒரே யூனிட்டா இருக்கணும். தட் மீன் ஒரே கைண்டா இருக்கணும். ஸோ அப்படி இருந்த டூ குவான்டிட்டியை கம்பேர் பண்றதா ரேஷியோ. So one more example பார்க்கலாம். For example, இப்போ ஒரு பேக்ல 6 மேங்கோஸ் இருக்கு, 4 ஆப்பிள் இருக்கு. 6 மேங்கோஸ் 4 ஆப்பிள். இதோட ரேஷியோ 6:4. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் because there is common divisor. 6/4 டிவைட் பண்ணா 3 2s are 6, 2 2s are 4. அப்ப 3/2. that mean 3:4. அப்போ 6 மேங்கோஸ் அண்ட் 4 ஆப்பிள்ஸ்க்கான ரேஷியோ 3:4. அது மாதிரி டூ குவான்டிட்டிஸ். இப்போ இது நம்பர் ஆஃப் மேங்கோஸ் அண்ட் ஆப்பிள்ஸ்னா நம்பர் ஆஃப் மேங்கோஸ் அப்படி போடணும். சப்போஸ் இது கிலோனா 6 கிலோ 4 கிலோகிராம், 6 கிலோகிராம் 4 கிலோகிராம். இப்போ எந்த டூ யூனிட்ஸ் இருந்தாலும் சேம் யூனிட்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 6thலேயே படிச்சிட்டீங்க. தென் நவ் த ப்ரொபோர்ஷன். A change in one quantity results a corresponding change in other quantity. So ஒரு quantity இன்னொரு quantity result change பண்ணுது. That mean proportion. So for example, so let us take two ratios. That mean A is to B and C is to D. இது மாதிரி two ratios நம்ம எடுத்துக்கிட்டு இந்த two ratios ஈக்குவலா இருந்துச்சுன்னா எப்படி ரைட் பண்ணலாம்னா A is to B is C is to D. So A is to B is C is to D. So A is to B யும் C is to D யும் சேமா இருந்துச்சுன்னா we can equate like A is to B is C is to D நம்ம ரைட் பண்ணலாம். This means you know already in proportion product of extremes is equal to product of means. So A und D இதில் extremes, B and C யும் means. That mean medianல இருக்கும். So இது எல்லாமே endல இருக்கும் extremes. So product of extreme product of means எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். So இப்போ A cross D is equal to B cross C. அதாவது first term last term multiply பண்ணா என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ ஃபர்ஸ்ட் ரேஷியோட செகண்ட் டேர்மும் செகண்ட் ரேஷியோட ஃபர்ஸ்ட் டேர்மும் மல்டிப்ளை பண்ணா சேம் ஆன்சர் வரும். ஸோ லெட் அஸ் டேக் ஒன் ப்ராப்ளம். தட் மீன் ஒன் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் 2/4 ஆர் 2:4 ஒரு நம்பர் நம்ம ஒரு ரேஷியோ எடுத்துக்கலாம். சேம் அஸ் 4:8. 4:8. This means 4/8.
ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண என்ன வரும் பாருங்கள், 1 2 is 2, 2 2s are 4. இது கேன்சல் பண்ணால் 1 4 is 4, 2 4s are 8. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது, சிம்ப்ளிகேஷன் பண்ண பிறகு 1 is to 2ன்னு கிடைக்குது. இதுக்கும் என்ன ஆன்சர் வருது, 1 is to 2ன்னு கிடைக்குது. அப்போ இது ரெண்டுமே சேம் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி நம்ம எழுதலாம், திஸ் மீன் 2 is to 4 is 4 is to 8. ஸோ இது மாதிரி நம்ம ரைட் பண்ண முடியும். அப்படி ரைட் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னன்னா 218. ஸோ 218 is equal to means 4 into 4. This implies that so 2 8s are 16 equal to 4 4s are 16. அப்போ எக்ஸ்ட்ரீம்ஸையும் மீன்ஸையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ரெண்டுமே எப்படி கிடைக்கும், ஈக்குவலாக கிடைக்கும். திஸ் இஸ் கால்டு த proportion. This kind of proportion, that means ratio is called the proportion. So there are two types in proportion. The first one is direct proportion. The second one is inverse proportion. So let us see one by one. The first one is direct proportion. Two quantities x and y are said to be in direct proportion with each other if they increase or decrease together in such a way that xy remains constant. என்ன சொல்றாங்கன்னா, டூ குவான்டிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய், ரெண்டு குவான்டிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டைம் டிஸ்டன்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் 4 hour ட்ராவல் பண்ணுறாரு. 4 hour ட்ராவல் பண்ணும்போது அவர் வந்து ஒரு 10 kilometer ரீச் பண்ணுறாரு பை வாக் ஆர் சைக்கிள், எனிதிங், ஏதோ ஒன்று. 4 hour ட்ராவல் பண்ணால் 10 kilometer ரீச் ஆகிறாரு. அதுவே 10 hour ட்ராவல் பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 20 or 25 சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது 4 hours ட்ராவல் பண்ணால் 10 kilometer ரீச் பண்ணுறாரு. அதே 10 hours ட்ராவல் பண்ணால் 25 kilometer ரீச் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே என்ன ஆகுது, அவர் அந்த ட்ராவல் டைமை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, இங்கே அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இது இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு டிஸ்டன்ஸ், அப்போ ஒரு குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டியை ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணுது. தட் இஸ் டூ குவான்டிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் செட் டு be in direct proportion with each other if they increase or decrease together in such a way that xy remains constant. ஸோ இப்போ இது வந்து ரெண்டுமே இன்க்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நம்ம டிக்ரீஸுக்கு போடலாம். டிக்ரீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10 பனானா பார்த்தீங்கன்னா 20 rupeesன்னு வச்சுப்போம். 10 பனானா 20 rupees. அப்போ 5 பனானா எவ்வளோ இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் தோராயமாக நம்ம போடலாம். எவ்வளோ போடலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபான்னு போடுவோம். அப்போது நம்பர் ஆஃப் பனானாஸ் டிக்ரீஸ் ஆகும்போது காஸ்ட்டும் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனாலும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான், இன்க்ரீஸ் ஆனாலும் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இங்கே 10லேருந்து 25 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே 20லேருந்து 10 குறையுது. ஸோ ரெண்டுமே தட் மீன் ரெண்டுமே இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ரெண்டுமே என்ன ஆகுது, குறையுது. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, டூ குவான்டிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் செட் டு பி இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வித் ஈச் அதர் இஃப் தே டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஒன்று ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 4 to 10, 10 to 25. ஸோ ட்ராவல் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ போத் ஆர் இன்க்ரீசஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பனானாஸ் டிக்ரீஸ் ஆகுது, காஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது. இது மாதிரி ரெண்டுமே டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸாக இருந்தது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. த ஃபார்முலா இஸ் x1 divided by y1 is equal to x2 divided by y2. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தென் inverse proportion. So inverse proportion means two quantities x and y are said to be in inverse proportion if an increase in x leads to decrease in y or vice versa in such a way that
the product xy remains constant. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும், இல்லை ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைக்கில் 40 km/h வந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு. அவர் ரீச் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours அவர் ரீச் பண்ணுறாரு. சப்போஸ் 80 km/h என்ற ஸ்பீடில் ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகும்போது மேபி அவர் 1 hour அந்த ரீச் ஆக வேண்டிய இடத்த ரீச் ஆகிடலாம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, அவர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸ்பீடிங் என்ன பண்ணுறாரு, அவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது இதில் டைம் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ப்ரீவியஸ் நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்குதோ அதே தான், இங்கே இன்க்ரீஸ்னால் அதில் இன்க்ரீஸ், இதில் டிக்ரீஸ்னால் இதில் இன்க்ரீஸ். பட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீஸ் ஆகுது, இதில் டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இது மாதிரி மாறி மாறி இருந்தால் அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஒர்க்கு 10 பேர் செஞ்சு செய்கிறாங்க. ஏதோ ஒரு ஒர்க்கு ஒரு 8 நாளில் முடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 10 பேர் செஞ்சுற ஒர்க்கு 8 நாளில் முடிக்கிறாங்க. இதுவே 15 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க கம்மியான நாள்லேயே முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 6 நாள்லேயோ இல்லை 5 நாள்லேயோ அவங்க என்ன பண்ணலாம், அந்த ஒர்க்கை முடிக்கலாம். அப்போ இப்போது 10 person ஒர்க் பண்ணும்போது 8 days ஆகுது. அதுவே 15 person ஒர்க் பண்ணும்போது 6 daysல முடியுது. இங்கே என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டேஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகுது. இது மாதிரி மாறி மாறி இருந்தாலும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இங்கே என்ன ஆகுது, 10லேருந்து 15க்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது 8 to 6 டிக்ரீஸ் ஆகுது. இது 40 to 80 இன்க்ரீஸ் ஆகுது. இது 2 to 1 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் பாருங்கள், இப்போது இது 4 to 10 இன்க்ரீஸ் ஆகுது. இது 10 to 25 இன்க்ரீஸ் ஆகுது. இதில் 10 to 5 டிக்ரீஸ் ஆகுது. 20 to 10 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே சேமாக இருக்கும். இன்க்ரீஸ் டிக்ரீஸ். இதில் ஒன்று இன்க்ரீஸ்னால் இன்னொரு டிக்ரீஸ், ஒன்று இன்க்ரீஸ்னால் இன்னொரு டிக்ரீஸ். சப்போஸ் இது டிக்ரீஸ் ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி மாறி மாறி இருந்தால் அது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் x1 into y1 is equal to x2 into y2. x1 into y1 is equal to x2 into y2. இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா. இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா. x1 divided by y1 is equal to x2 into y2. ஸோ இந்த ஃபார்முலாஸை நம்ம சம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூ ஹாவ் டு மெமரைஸ் த ஃபார்முலாஸ் ஃபார் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அண்டு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். சப்போஸ் இப்போ இதே சம்ம வேறு மாதிரி எப்படி இருக்கலாம் பாருங்கள். 15 persons ஆர் ஒர்க்கர்ஸ் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாளில் முடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு ஒர்க்கு 15 பேர் சேர்ந்து 7 நாளில் முடிக்கிறாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 15 பேரில் 2-3 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. மீதி ஒரு 12 பேர் தான் இருக்கான்னு வச்சுப்போம். இப்போ 12 பேர் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக 7 நாளோட எக்ஸ்ட்ரா தான் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாளோ இல்லை 9 நாளோ இல்லை 8 நாளோ ஏதோ ஒரு நாள் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9 நாள் வச்சுக்கிங்க. இப்போ இங்கே என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இங்கே என்ன ஆகுறாங்க, டிக்ரீஸ் ஆகுறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது டிக்ரீஸ், இது இன்க்ரீஸ். அப்போ ஒன்று டிக்ரீஸ் ஆகி இன்னொன்று இன்க்ரீஸ் ஆனாலும் அது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் வரும். ஸோ 15 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 12 பேர் செய்யும்போது 9 நாள் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாள் ஆகுது. ஏன்னா அதில் 3 பேர் இப்போ இல்லை, போயிட்டாங்க. ஸோ 12 பேர் தான் இருக்காங்கன்றப்போ டேஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் பர்சன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது டேஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். Okay, thank you children.